காவல்துறை மீது தான் நிறைய புகார்கள் வருகின்றன. நம்ம மனித உரிமையை பற்றி மக்களுக்கு தெரியப்படுத்தணும். எங்கள் மனித உரிமை இயக்கம் தலையிடாதவாறு காவல்துறை அதிகாரிகளும் காவல்துறையில் உள்ள காவலர்களும் செயல்படுமாறு மனித உரிமை புரட்சி இயக்கம் அவர்கள் ஓட்டலின் முன்னிருந்து ஆர்ப்பாட்டம் செய்யும் என்பதை இந்த சக்சஸ் டிவி வாயிலாக தெரிவித்துக் கொண்டு, சக்சஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்தில் மிக பிரபலமான அகில இந்திய மனித புரட்சி அமைப்பு மற்றும் நலவாழ்வின் நிறுவன தலைவரும் மக்களின் புரட்சியாளர் திரு ஆர் சுந்தரமூர்த்தி அவர்களின் சிறப்பு பேட்டி இதோ உங்கள் பார்வைக்கு. நன்றி சார். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். உங்களோட அகில இந்திய மனித உரிமை புரட்சி அமைப்பு எப்படி போகுது அதை சொல்லுங்க. அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, நாங்களுடைய அமைப்பு மனித உரிமைக்காக உருவாக்கப்பட்ட இந்த மாபெரும் இயக்கம் 2014 தொடங்கி இன்றைக்கி 2025, அதாவது 11 வருஷம் தொடக்க விழா இப்போ தான் நடத்தி முடித்தோம். எங்களுடைய கான்செப்டே பொதுமக்கள் யாரும் பாதிக்கப்படும் போது அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு உண்டான வழிமுறைகள் தெரியாமல் இருக்காங்க. அதுக்கு தான் இந்த மனித உரிமை. அதாவது அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை ஆராய்ந்து, நல்ல பிரச்சனையாக இருந்ததுன்னா, தவிர்க்க முடியாத பிரச்சனையாக இருந்தால் கண்டிப்பாக நாங்கள் தலையிட்டு அதை முடித்து வைப்போம். தேவையில்லாத பிரச்சனைலாம் நாங்களே தலையிடுறது கிடையாது. எங்கள்கிட்ட வரவங்க எல்லாருமே குடும்ப பிரச்சனை, நில பிரச்சனை, சொத்து பிரச்சனை, இது மாதிரிலாம் வராங்க. இதில் நாங்கள் நியாயமாக விசாரித்து யார் பக்கம் நியாயம் இருக்குது, இல்லை வந்திருக்கவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்களா, இல்லை வந்திருக்கவங்க மேலே ஏதாவது நமக்கு அதிருப்தியா இல்லை திருப்தியா, அதெல்லாம் ஈடுபட்டு ஃபுல்லாக ஆராய்ச்சி செய்து தான் நாங்கள் இந்த மனித உரிமை அமைப்பு தலையிடும். ரெண்டாவது, எங்கள்கிட்ட தேர்ச்சி பெற்ற வழக்கறிஞர்கள் ஒரு 30க்கு மேற்பட்டவர் இருக்கிறாங்க. அதனால் எந்த பிரச்சனை இருந்தாலும் எங்கள் அட்வொகேட் மூலமாக இருந்து அந்த பிரச்சனையை முடிச்சு கொடுக்குறதுல முன்னோடியான இயக்கம் எங்களது மனித உரிமை புரட்சி இயக்கம். எங்களுடைய கான்செப்ட் என்னன்னா, மனித உரிமை என்றால் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. பர்டிகுலராக சென்னையிலே தெரியாமல் இருக்குது. மற்ற மாவட்டங்களை பற்றி சொல்லவே வேண்டியதில்லை. சென்னையிலே நாங்கள் காலேஜிலலாம் போயிட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் கிளாஸ் எடுத்துருக்கோம். அவங்களுக்கே மனித உரிமை என்றால் என்ன கேட்டாவே அவங்களுக்கு பாதி பசங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அதனால் எதுக்கு சொல்ல வரேன்னா, பெரிய மாநகரமான சென்னையிலே மனித உரிமை பற்றி பல பேருக்கு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்குது. அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கே எங்களுக்கு ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு. இனி எங்களுடைய இயக்கத்தோடைய வளர்ச்சி என்னென்னா, தமிழ்நாடு ஃபுல்லாக கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா தடுக்கி விழுந்தால் மனித உரிமை பிரச்சனை, எங்கே பார்த்தாலும் மனித உரிமை மீறல்கள். அதனால் அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு யாரிடம் நாடி போகிறாங்க. அவங்கக்கிட்ட போகிற இடத்துலையும் அவங்க ஏமாந்துடுறாங்க பணத்தை கொடுத்துட்டு. அதனால் கஷ்டப்பட்டு வரவங்கள எங்களோட அமைப்பு தீர விசாரித்து அவங்க யார்கிட்டையும் ஏமாறாத அளவுக்கு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி அவங்க கொண்டு வந்த பிரச்சனையை முடிந்த அளவுக்கு தீர்த்து வைக்கும் இயக்கம்தான் இந்த மனித உரிமை புரட்சி இயக்கம். எப்படி காந்தி ஜெயந்தி அக்டோபர் 2 வருகிறதோ, தீபாவளி வருகிறதோ, பொங்கல் வருகிறதோ, அதுபோல் டிசம்பர் 10ன்றது ஆல் இண்டியாவில் ஃபுல்லாக டிசம்பர் 10 கொண்டாடுறோம். என்ன நாளுன்றது நான் சொல்கிறேன். வேர்ல்டு வைடு டிசம்பர் 10 ஒரு முக்கியமான நாள். என்ன நாள்னா மனித உரிமை நாள், இன்டர்நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் டே. இந்தியாவில் டிசம்பர் 10 அந்த நாள் நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஃபார் தமிழ்நாடு, 2 பேருமே 2 கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனுமே சிறப்பாக இதை கொண்டாடுறாங்க. இது நாங்கள் ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் நாங்கள் 11 வருஷமாக நடத்தி ஒரு வருஷமும் டிசம்பர் 10 மக்களுக்கு இலவசங்கள்லாம் கொடுத்து அவங்களுக்கு இந்த மனித உரிமையை பற்றி தெளிவாக சொல்லி எங்களை நாடி வருபவர்களுக்கு அவங்களுக்கு மனித உரிமை என்றால் என்ன என்றதை விளக்கி சொல்வதோடு அவளை உறுப்பினராக சேர்த்து அவர்களுக்கு பதவியும் வழங்கி நிர்வாகியாக கொண்டு அவர்களுக்கு அடையாள அட்டை கொடுத்து சமுதாயத்தில் ஒரு பெரிய ஒரு தலைவராக நாங்கள் உருவாக்கி கொண்டு வருகிறோம். எவ்வளோ பேர் இருக்காங்க, அரசியல் கட்சியில் இருக்கிறவங்களே எங்ககிட்ட தான் சேர்றாங்க. ஏன் சேர்றாங்கன்னா, அரசியல் கட்சியில் இருந்தால் அவங்களுக்கு பிரயோஜனம்னு சொல்லிட்டு போய் சேர்றாங்க. ஆனால் அதை விட மனித உரிமை தான் பலம் அப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்ட வராங்க. அதுதான் உண்மை. இன்றைக்கி அரசியல் கட்சிகள் இருக்கலாம் போகலாம், ஆனால் மனித உரிமை காலத்துக்கு இருக்கும். அதுக்கு எங்கள் அமைப்பு
பலமாக செயல்படுறதால மக்கள் எங்களை நாடி வருகிறார்கள். அதனால் எங்களுடைய அமைப்பு எதிர்காலத்தில் மக்களுக்கு மனித உரிமையை பற்றி எடுத்து சொல்லி மாபெரும் இயக்கமாக உள்ள இந்த இயக்கம் மாபெரும் இயக்கமாக கொண்டு செல்லுமாறு நிர்வாகிகளெல்லாம் நான் தலைவர் என்ற முறையில் அறிவுறுத்தப்பட்டுள்ளேன் என்பதை இந்த சக்சஸ் டிவி வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். உணவகத்தில் பார்த்தீங்கன்னா சாப்பாடு சரியில்லை, நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பள்ளி நிறைய விஷயங்கள் அது இருக்குது. மக்கள் வந்து வெளியே வர அச்சப்படுறாங்க, ஹோட்டலில் போய் சாப்பிட முடியாது அப்படின்னு. இதை பற்றி நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, எப்படி பார்க்குறீங்க? அதாவது எங்களுடைய மனித உரிமை அமைப்பு தலையிடாத இடமே கிடையாது. அதாவது மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் அது எந்த இடமா இருந்தாலும் நாங்கள் எங்களுடைய மனித உரிமை அமைப்பு நுழைந்து அவங்களுக்கு நியாயத்தை கொண்டு சேர்ப்பது தான் எங்களுடைய தலையாய கடமை. குறிப்பாக சமீபத்தில் ஹோட்டல்களில் வந்து உணவு அருந்தி இந்த பழைய நான்வெஜ்ஜில் உதாரணத்துக்கு நான்வெஜ்ஜின்னு சொன்னோம்னா அதில் வந்து கெட்டுப்போன மாமிசத்தெல்லாம் வந்து கொடுக்கறதால அதை சாப்பிட்டு நிறைய 4-5 பேர் மயக்கம் போட்டு வந்து மவுண்ட் ரோட்டில் ஒரு உணவகத்தில் நடந்தது. அது மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் வந்துகிட்டே இருக்குது. அதெல்லாம் வந்து அரசாங்கம் எந்த அளவுக்கு அந்த ஹோட்டல் மேலே நடவடிக்கை எடுத்தாங்கன்னு தெரியல. ஆனால் இது காலத்துக்கும் இது மாதிரி தொடர்ந்தே இருந்ததுன்னா இது வந்து பொதுமக்களுக்கு இது ஒரு பேரதிர்ச்சியாகும். யாருமே கூடிய விரைவில் வந்து ஹோட்டலுக்கு போகிறது அவாய்ட் பண்ணுவாங்க. அதனால் வந்து இருக்கிற நல்ல உணவகங்கள், அதாவது பெயர் பெற்ற ஹோட்டல் நிறுவனங்களே இந்த மாதிரி தவறெல்லாம் நிறைய செய்கிறாங்க. இனி வருங்காலங்களில் இது தொடர்ந்தால் மனித உரிமை புரட்சி இயக்கம் அவர்கள் ஹோட்டலின் முன்னிருந்து ஆர்ப்பாட்டம் செய்யும் என்பதை இந்த சக்சஸ் டிவி வாயிலாக தெரிவித்துக் கொண்டு அரசாங்கம் இதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்குமாறு நிறுவன தலைவர் என்ற முறையில் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. தமிழக காவல்துறையும் சரி, அரசு துறைகளும் சரி, பொதுமக்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க அப்படின்னா அதை வந்து தலைவர்களும் பேசுகிறாங்க சார். நம்ம எவ்வளோ ஃபேஸ்புக்கில் பார்த்துருக்கோம், சரிங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, என்ன விஷயம் நீங்கள் செய்ய போகிறீங்க? நல்ல கேள்வி கேட்டீங்க. எங்ககிட்ட வர கம்ப்ளைண்ட்டே வந்து அரசு துறையை பற்றியும் அதில் உள்ள அதிகாரியை பற்றியும் காவல்துறையில் பற்றியும் எங்களுக்கு தொடர்ந்து குறைகள் சொல்லிகிட்டே இருக்காங்க. இந்த மனித உரிமை புரட்சி இயக்கத்தின் சார்பாக அவர்களால் சொல்லிக் கொள்வது என்னவென்றால், அரசாங்க துறையில் இருக்கும் அதிகாரிகள் பொதுமக்களிடம் தரக்குறைவாக பேசுவதாகவும் அவர்கள் கொண்டு வந்த பிரச்சனையை தீர்த்து வைக்காமல் காலங்கடத்துவதாகவும் பொதுமக்கள் புகார் சொல்லி வருகிறார்கள். அதனால் நாங்கள் என்ன சொல்கிறோம் என்றால், அதிகாரிகள் தயவுசெய்து பொதுமக்களிடம் பொறுமையாக பேசி அவர்கள் பிரச்சனைகளை தீர்த்து வைக்க வேண்டும். அவர்களை அலைய வைக்கக்கூடாது. அவங்களை அலைய வைக்கிறதோடு சில பேர் வந்து தரக்குறைவாக பேசுகிறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு எங்களுக்கு பண்ணணும். நாங்கள் வந்து எப்படி சொல்கிறது, ரெக்வஸ்ட்டாக கேட்குறோம். இல்லை என்றால் நாங்கள் வந்து யாரை சந்திக்க வேண்டுமோ அவர்களை சந்தித்து அதற்கு உண்டான நடவடிக்கை எடுக்க இந்த மனித உரிமை புரட்சி இயக்கம் தயாராக உள்ளது என்பதை தெரிவித்துக் கொண்டு அதிகாரிகள் இனி பொதுமக்களிடம் கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று இந்த மனித புரட்சி இயக்கத்தின் நிறுவன தலைவர் என்ற முறையில் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தது காவல்துறையிலும் வந்து சில நல்லவர்கள் இருக்கிறார்கள். அதனால் வந்து எல்லாரையும் ஒட்டுமொத்தமாக யாரையும் குறை சொல்ல முடியாது. இருந்தாலும் காவல்துறை மீது தான் நிறைய புகார்கள் வருகின்றன. அவர்கள் பொதுமக்களிடம் புகார்கள் கொடுத்தால் தகுந்த மரியாதையோடு அவளை அணுகி பிரச்சனை தீர்த்து வைக்குமாறு இந்த மனித உரிமை புரட்சி இயக்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இல்லை என்றால் அவர்கள் வந்து எங்களிடம் முறையிடும் போது நாங்கள் தலையிட வேண்டிய நிலைமை காவல்துறைக்கு ஏற்படும். அதனால் எங்கள் மனித உரிமை இயக்கம் தலையிடாதவாறு காவல்துறை அதிகாரிகளும் காவல்துறையில் உள்ள காவலர்களும் நல்லபடியாக செயல்படுமாறு கேட்டுக்கொண்டு இந்த நிறுவன தலைவர் என்ற முறையில் எனது வேண்டுகோளை தெரிவித்துக் கொள்கிறேன். அமைப்பு சார்பாக பொதுமக்களுக்கு இலவச விழிப்புணர்வுகள் செய்கிறீங்களா? எப்பெல்லாம் வந்து உங்களை பார்க்கலாம்? நல்ல கேள்வி. அதாவது எங்களை வந்து எங்கள் அமைப்பு செயல்பட்டு கொண்டே இருக்குதுன்றதுக்கு உதாரணம், எங்கே பார்த்தாலும் போஸ்டர்கள் நாங்கள் வந்து போட்டு விளம்பரப்படுத்திகிட்டே இருப்போம். ரெண்டாவது, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை 6 மணிக்கு எந்த வேலை எப்படி இருந்தாலும் நாங்கள் வந்து மனித உரிமை கூட்டம், கலந்தாய்வு கூட்டம்
நடத்தி கொண்டிருக்கிறோம். அதில் பொதுமக்கள் எல்லாம் கலந்து கொள்கிறார்கள், நிர்வாகிகள் கலந்து கொள்கிறார்கள். யாருக்காவது பிரச்சனை இல்லை என்றால் பொதுமக்கள் எங்களை நேரில் சந்தித்து தங்களுடைய பிரச்சனைகளை தெரிவிப்பதற்காக நாங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை 6 மணிக்கு கலந்தாய்வு கூட்டம் நடத்தி மனித உரிமை புரட்சி விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தி மக்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த சக்சஸ் டிவி வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். பொதுமக்களோடு நிர்வாகிகள் செய்கிறாங்க வச்சுக்கல, அவங்களுக்கு எப்படி விழிப்புணர்வு எப்படி அவங்க சேர்த்துட்டீங்க? எங்கள் அமைப்பில் சேர நிர்வாகிகளுக்கு கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா, எந்த பகுதியிலிருந்து யார் வந்தாலும் சென்னை முழுவதும் நிர்வாகிகள் இருக்கிறார்கள். அந்த பகுதியில் அவர்கள் ஒரு தலைவராக உருவாகுவதற்கு உண்டான வழிமுறைகளை நான் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு தாங்கள் உதவி செய்யுமாறு, ஏதோ வந்தோம் போனோம் இல்லாமல் உங்கள் பகுதியில் நீங்கள் நம்ம மனித உரிமையை பற்றி மக்களுக்கு தெரியப்படுத்தணும், தாங்களும் வளரணும், அமைப்பு வளரணும் என்று சொல்லி அவருடைய பதவிக்கு உண்டான உதவிகளை செய்து அவர்களை மேன்மேலும் ஊக்கப்படுத்தி சிறப்பாக செய்யுமாறு இது கொண்டிருக்கிறேன். நன்றி. சார், இப்போ உங்களோட அமைப்பு தமிழ்நாடு மூலமாக எவ்வளோ நிர்வாகி இருக்காங்க, என்னென்ன விஷயங்கள் செயல்படுத்துறாங்க? அதாவது இந்த அமைப்பு 10-11 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் அங்கே சென்னையிலே நாங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கள் எல்லாருக்கும் தெரிகிற அளவுக்கு அகில இந்திய மனித உரிமை புரட்சி இயக்கம் மற்றும் மக்கள் அதில் வந்து நாங்கள் நல்லா செயல்பட்டு வந்திருக்கோம். இதை நாங்கள் வந்து செங்கல்பட்டு தாண்டி நாங்கள் வந்து திருவண்ணாமலையிலும் கொண்டு போயிருக்கோம். இன்னும் நிறைய மாவட்டங்களுக்கு கொண்டு போய் சேரணும். நாங்கள் சென்னையே பெரிய மாநகரம் என்றதால் இந்த மாநகரத்தையே முதல்ல நாங்கள் மெயினான எங்களுடைய டார்கெட்டே அதுதான். இனி வருங்காலங்களில் கூடிய விரைவில் நாங்கள் அரசியல் கட்சியை போல் எல்லா மாவட்டங்களுக்கும் கொண்டு செல்வதில் மும்முரமாக செயல்படுவோம் என்று எனது நண்பர் சஞ்சய் அவர்கள் மூலமாக சக்ஸஸ் டிவிக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். சக்ஸஸ் டிவியை பற்றி சொல்கிறதுக்குனா அவங்களுக்கு வார்த்தைகளே கிடையாது. ஏனென்றால் எங்களுடைய எல்லா நிகழ்ச்சிக்கும் அவங்க தான் வந்து கவரேஜ் பண்ணுறாங்க. இந்த சக்ஸஸ் டிவி மேல்மேலும் புகழடைஞ்சு மக்கள் மத்தியில் போய் சேவை செய்ய வேண்டும் என்று எங்களது மனித உரிமை புரட்சி இயக்கத்தின் சார்பாக கேட்டுக்கொண்டு நிறுவன தலைவர் என்ற முறையில் எனது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.